ஹலோ. டேய் பேசாதடா, சொல்லாம கொள்ளாம போற. மச்சி அப்படிலாம் இல்லைடா, ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு? அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஸ்டேஜுக்கு வந்தியாடா? மச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க, கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. உனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு மாத கடைசிடா, கையில் காசே இல்லை. ஆனால் உன் மேரேஜ் என்னால் அவாய்டும் பண்ண முடியலடா. அதனால தான் மச்சி வந்து சும்மா தலையை காமிச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன்டா. அட கிறுக்கா, இதான் உன் ப்ராப்ளமா? சரி, உன்னோட மொபைல் எடுத்து பார்த்தியா நீ? இல்லையே மச்சி, இன்னும் நான் காலையிலேருந்து ஃபோன் பார்க்கவே இல்லையே. ஏன்டா? மச்சி, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியாதாடா? நான் நேற்றே ஆன்லைனில் ஒரு கிஃப்ட் ஒன்று ஆர்டர் போட்டு நீ எனக்கு சர்ப்ரைஸாக சென்ட் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன்டா. அதே மாதிரி உன் பேலன்ஸ் செக் பண்ணி பாரு. நேற்று 2000 ரூபா போட்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டில் எல்லாமே தெளிவாக அனுப்பியிருந்தானே. சோம்பேறி, அதையும் பார்க்கல போல. மச்சி ரொம்ப தேங்க்ஸ்ரா. உள்ள போறேன் பாரு உன்னை. சரி, இப்பயும் ஒன்றும் இல்லை, சீக்கிரமா கிளம்பி மண்டபத்துக்கு வா. வரும்போது அந்த காசுல பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. இதை வாங்கிட்டு வரதான் சொல்லாம போனேன் அப்படின்னு சொல்லு. சீக்கிரமாடா. இந்த உடனே வர்றேன் மச்சி. நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை.